ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேட்டரில் ரன் ஆகிக்கிட்டு இருக்க சூரியோட கருடன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். கருடன் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். சூரி, உன்னி முகுந்தன், சமுத்திரகனி, சசிகுமார், இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஒன்லைனில் பார்த்துடலாம். இந்த படத்தில் சசிகுமாரும் உன்னி முகுந்தனும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. உன்னி முகுந்தனுக்கு ரொம்ப விசுவாசியான ஒரு வேலைக்காரனா சூரி இருக்காரு. ஒரு கட்டத்துல சசிகுமாருக்கும் உன்னி முகுந்தனுக்கும் ஒரு இடத்தால பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா சசிகுமார் நல்லவராகவும் உன்னி முகுந்தன் கெட்டவராகவும் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சூரி யார் பக்கம் நின்று என்ன செஞ்சாருன்றது தான் படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக படத்தில் நடிச்சிருந்த சூரிய பற்றி சொல்லி ஆகணும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு தனித்துவமான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. இந்த படத்தோட இன்டர்வலில் சூரிக்கான நடிப்பெல்லாம் வேற லெவலில் இருந்தது. இதே மாதிரி கிளைமேக்ஸ்லையும் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் சூரி. சில சீன்ல எல்லாம் மூச்சு விடாமல் சில டைலாக் எல்லாம் பேசுவார் சூரி. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. இது வரைக்கும் எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு சூரி. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. குறிப்பாக இன்டர்வல்ல வர பிஜிஎம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த படத்துல வர பாட்டு எல்லாமே ஒரு அளவுக்கு கேட்க நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட சினிமாகிராஃபி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட இன்டர்வலுக்கு மேல சில இடம்லாம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. படத்துல வர சில சீன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு தான் இருந்தது. இதை தவிர படத்துல குறைன்னு சொல்ல எதுவும் இல்லை. ஒன் டைம் பாக்குற அளவுக்கு நல்ல ஒர்த்தான படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் தியேட்டர்ல பாருங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.